ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் ஏதாவது ஒரு சம்பவம் வேலையை காட்ட வந்துவிடுகிறது. கடந்த ஆண்டு பெருமழை, வெள்ளம், அதற்கு முன்னர் உலகையே முடக்கிய கொரோனா தொற்று. அந்த வரிசையில் தற்போது புது என்ட்ரி ஒன்று வந்திருக்கிறது. அது என்னவென்றால் விண்கல் தான். உண்மைதான், விண்கற்கள் தான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருப்பதாக அறிவியலாளர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். எப்போது எங்கிருந்து வருகிறது என்று நிதானிப்பதற்கு முன் சடாரென்று வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சில விண்கற்கள் பூமியை தாக்கிவிடும். இந்நிலையில் இன்று 3 விண்கற்கள் பூமியை நெருக்கமாக கடக்க இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 2018 XU3, 2024 XZ11 மற்றும் 2024 XL11 ஆகிய விண்கற்கள் தான் இன்று இரவு பூமிக்கு நெருக்கமாக கடக்கின்றன. இதில் 2018 XU3 விண்கல் ஒரு பெரிய விமானம் சைஸ் கொண்டது என்றும் மொத்தம் 89 அடி விட்டம் கொண்ட இது பூமியை 40 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த தூரம் அதிகமாகத்தானே இருக்கிறது, எதற்கு பயப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆனால் விண்வெளியில் 40 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு பெரிய தூரம் என்று சொல்ல முடியாது. நமக்கு அருகில் உள்ள கிரகமான செவ்வாய் 2 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது என்றால் 40 லட்சம் கிலோமீட்டர் எம்மாத்திரம்? ஒருவேளை இது பூமியின் மேல் மோதினால் 10 முதல் 15 மெகாடன் வெடிபொருள் ஒரே நேரத்தில் வெடித்தால் எவ்வளவு எரிசக்தி வெளிவருமோ அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திடக்கூடும் என்றும், இக்கல் விழுந்த இடத்தில் பெரிய பள்ளம் ஏற்படுவதோடு கடலில் விழுந்தாலும் சுனாமி உண்டாகவும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விண்கல் மோதல் எரிமலை வெடிப்பையும் ஏற்படுத்தி காட்டுத்தீயும் வளிமண்டல மாசும் கட்டுக்கடங்காமல் உண்டாகலாம் என்று கூறப்படுவது திகிலை ஏற்படுத்துகிறது. மேலும் காட்டுத்தீ மற்றும் எரிமலை புகை இரண்டும் கலந்து நமது வளிமண்டலத்தை முழுமையாக மூடும் வாய்ப்பிருப்பதால் செயற்கையான பனிக்காலத்தை உருவாக்கிவிடலாம். ஆனாலும் தற்போது வரை இந்த விண்கல் பூமியில் மோதுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்றே ஆய்வாளர்கள் கூறுவது சற்று நிம்மதி தரும் செய்தியாக இருக்கிறது.